ஜனநாயக தேசிய கூட்டணி உறுப்பினர்கள் சிலரும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் சிலரும் இணைந்து இன்று காலை போலீஸ் மா அதிபரிடம் எழுத்து மூலம் முறைப்பாட்டை கையளித்தனர். இந்த விசாரணையை தடுப்பதற்காக விமல் வீரவன்ச, உதயன் கம்மம்பில, ஜெயவீர போன்றவர்கள் பாரிய அளவிலே இந்த விசாரணையை தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இதை நான் கேட்க விரும்புகிறேன். இதை இவர்கள் யாரை மறைக்க பார்க்கிறார்கள்? அந்த பயங்கரவாத சூத்திரதாரி யார் என்பதை மறைக்க பார்க்கிறார்களா, அல்லது இவர்களுக்கும் இதில் சம்பந்தம் இருக்கிறதா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழும்புகிறது. ஆகவே இப்படியான விசாரணைகளை முழுமையான முறையிலே தடை செய்வதற்கு இவர்கள் முயற்சிப்பார்களே, ஆனால் அதற்கு எதிராக போலீஸ் மா அதிபர் சரியான ஒரு விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் இப்பொழுது கடிதத்தின் மூலம் தெரிவித்திருக்கின்றோம். இந்த விசாரணையிலே இந்த சம்பவத்துக்கு சூத்திரதாரி யார் என்பதை வெகு விரைவிலே வெளிவரும் என்ற நம்பிக்கை ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பிலே எங்களுக்கு இருக்கின்றது. சுரேஷ் சலே நிரபராதி என்றால் அவர் பயப்பட தேவையில்லை. அவர் நீதிமன்றத்திற்கு சென்று அதனை நிரூபிக்க வேண்டும். அதுவே அவர் செய்ய வேண்டிய விடயம். அதை விடுத்து அவர் உணவு உண்ணாமல் இருந்து உண்ணாவிரதம் இருந்து இதை செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஏனெனில் அவர் புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த காலத்தில் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பின் சூத்திரதாரி என்று கூறி சிலரை கைது செய்தார். அவர் ரிஷாட் பதியுதீனையும் கைது செய்தார். ஹியாஸ் ஹிஸ்புல்லாவையும் கைது செய்தார். அப்படி கைது செய்து அந்த நேரத்தில் இவர்களே சூத்திரதாரிகள் என்று கூறினர். அப்படி இருந்தும் அந்த மக்கள் யாரும் சிறைக்குள் உண்ணாவிரதம் இருக்கவில்லை. அவர்கள் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்காக நீதிமன்றத்துக்கு சென்று தங்களது சட்டத்தரணிகள் ஊடாக போராடி அதில் வெற்றியும் பெற்றுள்ளனர். எனவே சுரேஷ் சலேயும் இப்போது செய்ய வேண்டியது அதுவே என்று நினைக்கின்றேன். உண்ணாவிரதம் இருப்பதோ அல்லது வேறு காரியங்களை செய்வதோ அல்ல. அவர் உடனடியாக தான் குற்றம் செய்யவில்லை என்றால் அதனை நிரூபிக்க நீதிமன்றத்துக்கு சென்று தனது சட்டத்தரணிகள் ஊடாக செயலாற்ற வேண்டும். இப்போது அப்படித்தான். இதனை அரசியல் மயமாக்குவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனெனில் இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனை. இது நாம் ஆட்சிக்கு வருவதற்காக பயன்படுத்துவதற்கோ அல்லது யாரையாவது ஆட்சியிலிருந்து இறக்குவதற்காக பயன்படுத்துவதற்கோ உரிய ஒரு பிரச்சனை அல்ல. இது இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒருமைப்பாடு, இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை தொடர்பிலான ஒரு பிரச்சனை. எனவே சஹரானின் குழுவுக்கு யாராவது உதவி செய்துவிட்டு அவர் சுதந்திரமாக இருப்பது இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அந்த வகையில் இதனை நாம் அரசியல் கண்ணோட்டத்தில் இருந்து விடுபட்டு நாட்டின் தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டின் எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டியதொரு பிரச்சனையாகவே நான் பார்க்கின்றேன். இதை குழப்புவதற்காக ஒரு கூட்டம் முன்னின்று கொண்டிருக்கின்றது. இதற்கு சில எங்களது சமூகத்தை சார்ந்தவர்களும் துணை போக முற்படுகின்றார்கள். இதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். இதில் எந்த தடங்கள் வந்தாலும் இந்த விசாரணையை நிறுத்தப் போவதில்லை. ரிஷாட் பாதி நான் நன்றி கூறுகின்றேன். இந்த சுரேஷாரியோட விஷயத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவரும் இந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்வதாக உண்மையில் நான் வரவேற்கின்றேன். இதில் அரசியல் லாபம் தேட முற்படாம இது எங்களோட சமூகத்திட பிரச்சனை. அந்த சூத்திரதாரிகளை கைது செய்வதற்கான பாகுபாடு அற்ற முறையிலே அவர்களை கைது செய்ய வேண்டும். அதற்கான முழு ஒத்துழைப்பையும் எங்களது கட்சி வழங்கும். சுரேஷ் சாலி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல பிள்ளையானவர்கள், சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதோடு தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை விடுவிக்க கூடாது. அதற்கு ஆதரவாக சிலர்கள் செயற்படுகின்றார்கள். அவர்களே அந்த ஆதரவாக செயற்படுகின்றவர்களோ அதனோடு தொடர்புகளோ தமிழரசு கட்சி என்றும் உறுதுணையாக நிற்காது. அதன் தொடர்பான விசாரணைகள் மிகவும் நேர்த்தியான முறையிலும் நீதியான முறையிலும் இடம்பெற்றுக் கொண்ட இந்த வேளையிலே அதை குழப்புவதற்காக பல அரசியல்வாதிகள், முன்னாள் அரசியல்வாதிகள், தோற்று போன அரசியல்வாதிகள் தாங்கள் இதை வைத்துக்கொண்டு மீண்டும் மீட்டெழுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்கள் இந்த மக்களை குழப்புகின்ற, இந்த விசாரணையை குழப்புகின்ற செயற்பாடுகளை ஈடுபடுவதை மக்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை வெளிப்படையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். உங்களுடைய இந்த ஈஸ்டர் தாக்குதலை குழப்புவதற்காக சதி செய்கின்றவர் என்று சொல்லுகின்ற நீங்கள், அதாவது நீங்க சொல்லுகின்ற அவர்கள், இன்று அவர்களை மக்கள் ஏற்கனவே புறந்தள்ளியிருக்கின்றார்கள். சென்ற தேர்தலிலே அவர்கள் தோற்றிருக்கின்றார்கள். இன்று இந்த பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் கூட இன்று தேசிய பட்டியலின் மூலமாகத்தான் இன்று சிலர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடத்திற்கு பின்னர் யார் இதன் மூலமாக பயனடைந்தார்கள்? ராஜபக்ஷ குடும்பம் ஆட்சிக்கு வந்தது. தயவு செய்து இந்த விசாரணை சரியான முறையிலே நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இந்த கிறிஸ்தவ சமூகத்துடைய நீண்ட காலமாக கோரிக்கையான
இந்த ஈஸ்டங்குண்டு தாக்குதலுக்குரிய யார் அவர் செய்திருந்தாலும் எங்களுக்கு பெருவையில்லை. அவரை இந்த சட்டத்தின் முன் எல்லோரையும் நீங்கள் கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை செய்ய வேண்டும். குண்டு வைத்து விட்டதனால் முழு முஸ்லிம் சமூகமும் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், அழுதோம். இதனை சட்டத்துக்கு முன் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அரசாங்கத்தை கைப்பற்றும் நோக்குடனே திட்டமிட்ட வகையிலே ஏதுமறியாத அப்பாவி மக்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள். இதற்கான விசாரணைகள் திட்டமிட்ட வகையிலே கடந்த கால அரசாங்கங்களினால் மழுங்கடிக்கப்பட்டு அடிப்பட்டியிலே போட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுடைய அரசாங்கம் இப்பொழுது பதவியேற்று 1.5 வருட காலப்பகுதிக்குள்ளே தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து அந்த விசாரணையை துரிதப்படுத்தி இன்று இறுதி கட்டத்தை அந்த விசாரணை அடைந்திருக்கின்றது. இங்கு முழக்கமிடுபவர்கள் தங்கள் மனசாட்சியை ஒரு தரம் தட்டி பார்க்க வேண்டும். கடந்த காலங்களிலே ஏன் அவர்கள் இதற்கு முயற்சிகள் செய்யவில்லை என்பதை. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமையினூடாக குற்றவியல் ரீதியாக கடமையை புறக்கணித்தமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பை எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் இன்று அறிவித்தது. பிரியாந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார ஆகிய மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தனித்தனியாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த வழக்கை விசாரித்த அப்போதைய கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முறைப்பாட்டாளரின் சாட்சி விசாரணைகளின் பின்னர் பிரதிவாதிகளின் வாக்குமூலங்களை கோராமலேயே 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி பிரதிவாதிகளை விடுவித்து விடுதலை செய்வதாக தீர்ப்பளித்தது. இந்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது எனவும் அதனை ரத்து செய்யுமாறும் கோரி சட்டமா அதிபர் அதன் பின்னர் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார். பிரதிவாதிகளின் வாக்குமூலங்களை மேல் நீதிமன்றம் கோரியிருக்க வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாமல் பிரதிவாதிகளை விடுவித்தமை சட்டத்துக்கு முரணானது எனவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதற்கமைய இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிரான வழக்கின் விசாரணைகளை நிறைவு செய்து அதன் தீர்ப்புக்கான திகதியை மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் நிர்ணயித்ததுடன் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கின் மேலதிக விசாரணையை எதிர்வரும் திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைத்தது. இதேவேளை சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தரவை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கோ அல்லது தடுத்து வைப்பதற்கோ இந்த தருணத்தில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று சட்டமா அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதையும் தடுத்து வைப்பதையும் தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர தாக்கல் செய்த ரீட் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹார்ஷி ஹேரத் இந்த அறிவித்தலை விடுத்தார். இந்த மனு சசி மகேந்திரன் மற்றும் ஆதித்ய பட்டபேந்திகே ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹார்ஷி ஹேரத் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைக்கையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் புதிய கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். அந்த விசாரணைகளில் மனுதாரரான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தொடர்பாக இதுவரை எந்தவொரு விடயமும் வெளிவரவில்லை என குறிப்பிட்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அதற்கமைய இந்த மனுதாரரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கோ அல்லது அதன் கீழ் தடுத்து வைப்பதற்கோ விசாரணை அதிகாரிகள் இந்த தருணத்தில் எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார்.